ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நம்முடைய ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம் என்கிற இந்த முயற்சியானது ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கிருபையினாலேயும் எம்பெருமானுடைய கிருபையினாலேயும் நன்றாக நடந்து வருகிறது. அதிலே பலரும் பல வித்தியார்த்திகள் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள். தற்பொழுது இன்றைய தினம் நாம் இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலிலே கூடியிருக்கிறோம். இது 3வது ஆண்டு விழா. இவ்வளவு தூரம் நாம் வந்ததுக்கே எம்பெருமானுடைய கருணை, ஆழ்வார் ஆச்சாரியருடைய கருணை தான் முக்கியமான காரணம். அதனாலே முதற்கண் எம்பெருமானுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் நம்முடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருவரங்கம் பெரிய கோயில் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பிரதானமான க்ஷேத்திரம். இங்கே எல்லாமே பெரிதாக அமைந்திருக்கும். இந்த ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்துக்கே கோயில் என்று திருநாமம். நம்முடைய சம்பிரதாயத்திலே பொதுவாகவே கோயில்னு சொன்னாலே அது திருவரங்கம் பெரிய கோயிலைத்தான் குறிக்கும். நம்முடைய வலைத்தளமும் கோயில்.org அமைந்திருக்கு. அது முதல்ல வாங்கும் பொழுது அது திருவரங்கம் என்று நினைத்து நாம் அப்படி எடுத்துக்கொள்ள, கோயில்னு பொதுவா நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக அந்த மாதிரி ஒரு அமைப்பு வலைத்தளம் அமைந்தது. அது நம்முடைய திருவரங்கம் பெரிய கோயிலுடைய திருநாமமாகவும் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு. அப்படி இந்த கோயில் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே எல்லாமே பெரிதாக அமைந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? ரங்கநாதர்னு பொதுவாக சொல்றோம். ஆனா நாம எப்படி சொல்லுவோம்னா பெரிய பெருமாள்னு சொல்லுவோம். இந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம். இங்க இருக்கக்கூடிய தாயார் திருநாமம் என்ன? பெரிய பிராட்டியார். ரொம்ப சந்தோஷம். பெரிய பிராட்டியார்ங்கிறது ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய விசேஷமான திருநாமம். இந்த திவ்யதேசம் கோயில்னு பார்த்தோம். விசேஷமாக பெரிய கோயில்னு சொல்லப்படுறது. அதே போல இங்கே நடக்கக்கூடிய உற்சவம் ஒரு பங்குனி உற்சவமாக இருக்கட்டும், அத்தியன உற்சவமாக இருக்கட்டும், அதற்கு என்ன திருநாமம் என்றால் பெரிய உற்சவம் என்று சொல்லுவார்கள். அது அத்தியன உற்சவத்தையும் சொல்லுவார்கள், பங்குனி உத்திர திருநாளையும் பெரிய உற்சவம்னு சொல்லுவார்கள். இப்போ உற்சவமும் பெரிய உற்சவம். இங்கே பெரிய பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிப்பார்கள். தினந்தோறும் பெருமாளுக்கு போகம் கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள். அதற்கு என்ன திருநாமம்? பெரிய அவசரம்னு திருநாமம். பெரிய அவசரம்னா இந்த மத்தியான வேளையில நடக்கக்கூடிய முக்கியமான நைவேத்தியம், அதற்கு பெரிய அவசரம்னு திருநாமம். இங்க இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுடைய மாமனார் யாரு? பெரிய ஆழ்வார். அவரும் பெரிய ஆழ்வாரா இருக்கார். இந்த பெருமாளுடைய மாமனாரும் பெரிய ஆழ்வாராக இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய மேளம், அந்த மேளத்துக்கு கூட பெரிய மேளம்னு திருநாமம். பெருமானுடைய சம்பந்தமுடைய எதுவா இருந்தாலும் நம்ம திருநாமம் பெயர்னு சொல்றதை காட்டும் திருநாமம்னு சொல்றது உச்சிதம். ஏன்னா எம்பெருமானுடைய ஒரு சம்பந்தம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மேளத்துக்கு கூட பெரிய மேளம்னு தான் திருநாமம். சரி, எம்பெருமானுக்கு ஆச்சாரியன் இங்கே திருவரங்கம் பெரிய கோயில்ல எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் பெரிய பெருமாள் ஒரு சிறந்த ஆச்சாரியரை தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார். அவர் யாரு? மணவாள மாமுனிகள். அவருடைய திருநாமம் என்ன? பெரிய ஜீயர். வரவரமுனி. சரி, அதுதான் நம்ம வித்யாலயம், வரவரமுனி வித்யாலயம் அதனாலதான் இருக்கு. ஆனாலும் அவருக்கு ஒரு விசேஷமான திருநாமம் உண்டு, பெரிய ஜீயர்னு திருநாமம். எல்லா ஜீயரும் பெரியவர்கள் தான், ஆனா இவருக்கு பெரிய ஜீயர்னு ஒரு விசேஷமான திருநாமம். இப்படி இந்த திவிதேசத்தை சேர்ந்த பல விஷயங்கள் பார்த்தோம்னா பெரிதுன்னு அமைந்திருக்கு. நமக்கும் இந்த திவிதேசத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருந்து ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறான். எதுக்கு? பெரிய உலகமான பரமபதத்தை அடைவதற்கு. இந்த உலகம் 2 விதமாக இருக்கு, நித்திய விபூதி, லீலா விபூதி என்று 2ஆக பிரிந்திருக்கிறது. இந்த நித்திய விபூதிங்கிறது அளவிலே பெரியது என்று சொல்லுவார்கள், லீலா விபூதிங்கிறது அளவிலே சின்னதுன்னு சொல்லுவார்கள். 2மே ஒரு எல்லை இல்லாததுதான். அந்த விதத்துல பார்த்தா 2மே பெருசுதான். இருந்தாலும் வைபவத்தை பார்த்தோம் என்றால் நித்திய விபூதிக்கு பெரிய வைபவம், பரமபதம் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு பெரிய வைபவம் என்று பெரியவர்கள் எடுத்து காட்டுவார்கள். அதனாலேயே
அதை பெரிய உலகம்னு சொல்லலாம். இங்கே இருந்து கொண்டு நமக்கு எம்பெருமான் பெரிய வாய்ப்பை கொடுக்கிறான். பெரிய உலகமான பரமபதத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறான். இங்கிருந்து தானே நம்முடைய சம்பிரதாயத்துடைய இந்த பரம்பரையானது, ஆச்சாரிய பரம்பரையானது பெரிய பெருமாளிடத்திலிருந்து தான் தொடங்குகிறது. பொதுவாக ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ மகாலட்சுமி, விஸ்வக்சேனன்னு நாம் சொன்னாலும் நமக்கு சம்பிரதாய ரீதியாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஓராண்மொழி ஆச்சாரிய பரம்பரையை சொல்லுங்கோ அப்படின்னா பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் அப்படித்தான் நாம தொடங்குகிறோம். அப்படி இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே முதல்ல எம்பெருமான் எழுந்தருளியிருந்து நமக்கு நல்ல வழியை காட்டி நாம் அந்த பெரிய உலகமான பரமபதத்தை போய் அடைவதற்கு எம்பெருமான் இங்கிருந்து வழி காட்டுகிறான். இந்த திருவரங்கம் திவிதேசத்திலே எல்லா ஆழ்வார்களும் எல்லா ஆச்சாரியர்களும் மண்டி கிடந்தார்கள், ஏதான் ஈடுபட்டு இருந்தார்கள். ஒரு இடத்திலே ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். சில ஆழ்வார்கள் தொண்டை மண்டலத்திலே அவதரித்தார்கள். சில ஆழ்வார்கள் பாண்டிய தேசத்திலே, பாண்டிய பிராந்தியத்திலே அவதரித்தார்கள், தெற்கே அவதரித்தார்கள். இப்படி ஒரு ஆழ்வார்கள் ஒரு இடத்திலே அவதரித்திருக்கிறார்கள். அதே போல ஆச்சாரியர்களை நாம் பார்த்தோம் என்றாலும் ஒரு ஆச்சாரியர்கள் ஒரு இடங்களிலே அவதரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் இந்த பெரிய பெருமாளிடத்திலே வந்து ஈடுபட்டு அவரையே எல்லாமாக கொண்டு எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த பெரிய பெருமாளையே வணங்கி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான திவ்யதேசம் இந்த ஸ்ரீரங்கம் என்பது. இந்த இடத்திலே வைத்து நம்முடைய 3வது ஆண்டு விழா நடப்பதுங்கிறது மிகவும் பாக்கியமான ஒரு நிகழ்வு. அதிலே நாம் இன்றைய தினம் நம்முடைய இந்த ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயத்திலே கலந்து கொண்டு கற்றுக்கொண்டு வரக்கூடிய வித்தியார்த்திகள் அவர்களுடைய இந்த பாசுரங்களை அவர்கள் சேவிப்பதை நாம் நன்றாக அனுபவித்தோம். ரொம்ப அழகாக எல்லாரும் சேவித்தீர்கள். போன தடவையும் சரி, அதற்கு முந்தின தடவையும் சரி, இதே போல எல்லாருமே ரொம்ப அழகாக சேவித்தீர்கள். இந்த தடவை ஒரு சில புது வித்தியார்த்திகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் நன்றாக இந்த பாசுரங்களை கற்றுக்கொண்டு சேவிக்கிறார்கள். இந்த நம்முடைய ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயமானது, இந்த குழாமானது நன்றாக நடப்பதற்கு முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய, வராமல் இருக்கக்கூடிய பல கைங்கரியவரர்கள் அவர்கள் எல்லாரும் மிக முக்கியமான காரணம். அவர்களாலே தான் இந்த நிகழ்ச்சியானது, இந்த முயற்சியானது நன்றாக தொடர்ந்து நடந்து வருகிறது. அவர்களிலே சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கிருத்தஞதையை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் எல்லாரும் தனித்தனியாக அழைத்து கௌரவிக்க இருக்கிறோம். இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் இதற்கு உதவி பண்ணக்கூடிய பல அடியார்கள் அவர்களும் மிகவும் ஆர்வத்தோடே இந்த கைங்கரியத்திலே பங்கு கொண்டு நம்முடைய இந்த முயற்சியானது நன்றாக நடக்கும்படி பார்த்து வருகிறார்கள். இன்னும் நாம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய ஸ்திதியே, நாம் இந்த உலகத்திலே இருப்பதற்கான காரணமே பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபடுவதற்குத்தான். நம்முடைய உடம்பு நமக்காக கிடையாது. எம்பெருமானே எந்த அளவுக்கு இருக்கிறான்னா, எம்பெருமான் தன்னுடைய எல்லாவற்றையும் அடியார்களுக்காக வைத்திருக்கிறான். நதே ரூபம் நசாகாரம் நாயுதானி நச்சாஸ்பதம் என்று ஜிதந்தா ஸ்தோத்திரத்திலே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அதிலே இந்த விஷயத்தை பற்றி நம்முடைய பூர்வர்கள், பெரியவாச்சான் பிள்ளை போன்றவர்கள் வியாக்கியானத்தை எடுத்து காட்டுகிறார்கள். எம்பெருமானுக்குன்னு தனியா உருவமே கிடையாது. பொதுவா நதே ரூபம், எம்பெருமானுக்கு உனக்கு ரூபம் இல்லை, உனக்கு அதே போல உனக்கு குணங்கள் இல்லை, உனக்கு இருப்பிடம் இல்லை என்றெல்லாம் சொன்னால் அந்த இடத்துல மொத்தமா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா எத்தனையோ வேத வாக்கியங்கள், எத்தனையோ சாஸ்திரத்திலே, எத்தனையோ இடங்கள்ல எம்பெருமானுடைய இருப்பிடம் என்ன, எம்பெருமானுடைய திருமேனிகள் என்ன, எம்பெருமானுடைய குணங்கள் என்ன, இதெல்லாம் நன்றாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவனுக்காக அவன் எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் தன்னுடைய அடியார்களுக்காக வைத்திருக்கிறான். அவனுடைய இருப்பிடமாக இருக்கட்டும், பரமபதம் யாருக்காக இருக்கு? அடியார்களுக்காக, நித்தியசூரிகளுக்காகவும் முக்தர்களுக்காகவே பரமபதமானது இருக்கிறது. அவனுடைய ஆயுதங்கள், அவனுடைய ஆபரணங்கள் யாருக்காக இருக்கு? அவன் ஆபரணங்களை அணிந்து கொண்டால் அதை பார்த்து நம் போன்ற அடியவர்கள் ஆனந்தப்படுகிறோம். நம் போன்றவர்கள்னு சொல்றதை காட்டிலும் இன்னும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மிகவும் ஆனந்தப்படுகிறார்கள். நமக்காவது ஏதோ சேவிக்கும் போது ஒரு நிமிஷம் நல்லா இருக்கே தவிர அதை பத்தி அப்படியே ஆழமா அதே யோசிச்சுட்டு இருந்து இன்னைக்கு எம்பெருமான் ஒரு திருஅபிஷேகம் சாத்தி கொண்டிருந்தான் அப்படின்னு அதையே நம்ம ராத்திரி முழுக்க நினைச்சுட்டு, அடுத்த நாள் முழுக்க நினைச்சுட்டு, அடுத்த சேவை கிடைக்கிற வரைக்கும் அதே மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். நம்மை காட்டிலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் அதிலே மிகவும் ஈடுபடுகிறார்கள். எம்பெருமானுடைய ஆயுதங்களா இருக்கட்டும்,
திவ்ய ஆயுதங்களா இருக்கட்டும், திவ்ய ஆபரணங்களா இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மிகவும் ஆனந்தமாக அனுபவிக்கிறார்கள். அதனால் அவர்களுக்காகத்தான் எம்பெருமானுடைய ஆயுதங்கள் ஆபரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி எல்லாமே எம்பெருமான் அவன் மற்றவர்களுக்காக வைத்திருக்கிறான். அவனே மற்றவர்களாக வைத்திருக்கும் பொழுது நாம் அவனுக்காகவும் அவனுடைய அடியார்களுக்காகவும் நம்முடைய உடம்பை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல ஒரு சந்தேகமும் நமக்கு வரவே கூடாது. அதனால நாம் இருப்பதே என்ன பிரயோஜனத்துக்காக? இந்த உலகத்திலே இருப்பதே இருக்கிற வரைக்கும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டும். பரோபகாரம்னு சொல்லுவார்கள். அது பொதுவாக உலகத்திலே பரோபகாரம் என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு உதவி பண்ணுவது என்று சொன்னாலும், நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சம்பிரதாயத்திலே பரோபகாரம் என்றால் என்ன? நாம் நம்முடைய இருப்பை பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக வைத்திருப்பது. ஏதாவது ஒரு கைங்கரியம் சன்னதியிலே திடீர்னு ஒரு இப்பதான் தொலைபேசி இருக்கு, எல்லா இடத்துலையும் தொலைபேசியில அழைத்து இப்போ வாங்க ஒரு 2-10 குடம் ஜலம் இறைச்சி விடணும்னா அந்த சமயத்துல இல்ல எனக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்கு, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்ப நம்முடைய இருப்பே பிரயோஜனம் இல்லை என்று ஆகிவிடும். அதே போல ஏதோ ஒரு அடியவர், ஒரு சுவாமி, ஒரு ஆச்சாரியர், அவர் நம்மை கூப்பிட்டு இந்த காரியம் பண்ணு அப்படின்னு சொன்னார்னா, இல்ல சுவாமி எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் சுலபமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்முடைய இருப்பே பிரயோஜனம் இல்லை என்று ஆகிவிடும். அதனால நாம் இருப்பது எதற்காக? பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம், அதை பண்ணுவதற்காக. இந்த கைங்கரியம் என்னங்கிறத நாம் சரியா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கைங்கரியம் என்னங்கிறது நாம் சாஸ்திரத்தின் மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியர்கள் மூலமாகவும் கைங்கரியம்னா என்னங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொண்டு அதிலேயே ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த முயற்சி எல்லாமே. இப்ப நாம் இந்த வரவரமணி வித்யாலயம் என்று வைத்திருக்கிறோம். இன்னும் நாம் பண்ணக்கூடியது ரொம்ப சின்ன அளவுல தான் நாம் பண்ணிட்டு இருக்கோம். அதை நல்ல அடியார்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறார்கள். ஆனா இதே போல எத்தனையோ பெரிய பெரிய சம்ஸ்தானங்கள்லாம் இருந்து கொண்டு நன்றாக இதையெல்லாம் நடத்துகிறார்கள். எதுக்காக அவர்கள் தான் நடத்துகிறார்கள்? இதன் மூலமாக சம்பிரதாய விஷயங்களை கற்றுக்கொண்டு நாளைக்கு முழு நேரத்திலே கைங்கரியம் பண்ணுவதற்கு அடியார்கள் வருவார்கள். அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போலே, அவரவர்களுடைய வர்ணம், அவர்களுடைய ஆசிரமம், ஆனா பெண்ணா இதையெல்லாம் பார்த்து அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போலே எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் நாம் கைங்கரியத்திலே நம்முடைய பொழுதை செலவு பண்ண முடியும் என்பதை ஆராய்ந்து அதிலேயே முழுக்க ஈடுபடுவதற்கு நிறைய பேர் வருவார்கள்ங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட தான் இந்த பாசுரங்களை கத்துக்கொள்வது, அதனுடைய அர்த்தங்களை கத்துக்கொள்வது, குரு பரம்பரையை கத்துக்கொள்வது. இதுதான் எதுக்காக? ஏதோ கத்துக்கிறோம், அதெல்லாம் மனப்பாடம் பண்றோம், நல்லா ஒப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. இதையெல்லாம் கத்துண்டு இதன்படி நாம் எப்படி வாழலாம், பிற்காலத்திலே நம்மாலே என்ன கைங்கரியம் பண்ண முடியும், நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நம்மாலே என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத பாக்குறத விட்டு நம்மாலே மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம், முக்கியமா பகவத் பாகவத ஆச்சாரியர்களுக்கு சம்பிரதாயத்துக்கு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் யோசிக்கக்கூடிய நிலைக்கு வந்து அதிலேயே நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு குறிக்கோள். அதை உள்ளத்திலே கொண்டுதான் நாம் இந்த முயற்சியெல்லாம் பண்ணி கொண்டு வருகிறோம். அதை மேலே தொடர்ந்து இதே போல இன்னும் சிறப்பாக அதையெல்லாம் நாம் பண்ண வேண்டும். அதற்கு ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், எம்பெருமான், பெரிய பிராட்டியார் கிருபை வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் மற்றும் உண்டான பெற்றோர்களுக்கும் மற்றும் உண்டான ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள், கைங்கரியப்பவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய மங்களாசாசனங்களை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜீயர்த்துக்குடி கணேஸ்வரன், ஜீயர்த்துக்குடி கணேஸ்வரன். கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.